ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வல்லாரக்கீரை இருக்குல்ல, அதில் வந்து துவையல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கணும். நல்லா ஹீட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து வல்லாரக்கீரை வந்து துவையல் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து காஞ்ச மிளகாய் எண்ணெய் சூடான நாளான எண்ணெய் சூடான நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கொண்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா இதை வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது பொன்னிறமாகிற வரையும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு ஒரு 7-8 பல்லு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியும். பூண்டையும் நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பூண்டு வதங்கினோன்னா வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வெங்காயம் போட்டு வச்சுக்கணும். 2 வெங்காயம் போட்டுக்கணும் பெரிய வெங்காயத்தில். 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா போட்டு இந்த மாதிரி வதக்கணும். இதுவும் பொன்னிறமாகிற வரையும் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அதையும் போட்டு இப்போ அதுவும் நல்லா வதங்கணும். நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். இது கூட நான் இவ்வளோ புளி சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து புளி தேவைப்படுது. அதனால் இவ்வளோ புளி சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு கொஞ்சோண்டு புளி. இப்போ இது நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,